சார், முதலமைச்சர் நேத்திக்கு விக்டோரியா ஹால் திறந்த நிகழ்ச்சியில பேசுறாங்க. அ விமான நிலையம் பக்கத்தில ஹஜ் கமிட்டிக்கு கட்டடம் கட்டுறோம். கிறிஸ்மஸ் விழா ஒரு இடத்துல பண்றோம். இன்னொரு பக்கம் வெள்ளித்தேருக்கு நான் ஆணை போட்டிருக்கேன். இப்படி எல்லா மதங்களுக்கும் ஒரு தலைவரா நான் இருக்கும்போது, எப்படி இந்த ஆட்சிய அகற்றணும் அப்படின்னு பாஜக சிந்தித்துக் கொண்டே இருக்கு. மதசார்பற்ற அரசு அப்படின்னு சொன்னா, எந்த மதத்திற்கும் ஆதரவாக நடந்து கொள்ளக்கூடாது. அப்படின்றதுக்கு பேரு தான் மதசார்பற்ற அரசு. மதத்த பத்தியே பேசக்கூடாதுன்றதெல்லாம் இல்ல. ஏன்னா மதம் என்பது மக்களுடைய அடிப்படை நம்பிக்கை. ஆனால் கிறிஸ்துமஸ் விழாவிற்கு சென்று, அங்கு சென்று இந்து கடவுள்கள் குறித்தும், இந்து நம்பிக்கைகள் குறித்தும் அவதூறாக பேசுவது. அதே மாரி அரசு பணத்தில ஹஜ் பில்டிங் கட்ட நம்ம வேணான்னு சொல்லல. ஆனால் சந்தடி சாக்குல கோவில்களுக்கு ஏதோ அரசு செலவு பண்ணாத மாரி பேசுவது தான் தவறானது. இந்த வெள்ளித்தேர் வைக்கிறேன், வெள்ளி 1000 தேர்லாம் எங்க யார் வைக்கிறது? கோவில்ல வெள்ளி தேர் வைக்கிறதா இருந்தா யார் வைப்பாங்க? அரசு கிடையாது. கோவில்கள் தான் இந்து அறநிலையத்துறைக்கு அரசுக்கு பணம் கொடுக்கிறதே தவிர, அரசு எந்த கோவில்களுக்கும் பணம் கொடுப்பதில்லை. இந்து அறநிலையத்துறைக்கு அரசாங்கத்திற்கு பணம் கொடுக்கும் மெஷின்களாகத்தான் இன்றைக்கு கோவில்களை பார்க்கின்றோம். அப்ப ஹஜ் கட்டிடத்துக்காக அது அரசு கொடுக்குது. இந்த 2ல ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. இது நெறைய இருக்குதே. நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய்நாடி வாய்ப்பச் செயல் இறைவழி மருத்துவம் அதுவே எங்கள் மகத்துவம் இறைவழி மருத்துவம் அதுவே எங்கள் மகத்துவம். அனைத்து நோய்களுக்குமான குணம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். ஆரோக்கியமும் ஆன்மீகமும்.